லாபரி செய்யறவங்களுக்கும் கொள்ளை அடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஏரியா. என்ன சொல்றது, கெஞ்சா பவுடர் அப்படின்னு எல்லாமே இங்க ஓடுது. எதுவுமே இங்க வந்து ஓடாது இல்ல. விபச்சாரி முதல் கொண்டு இங்க ஓடுது. போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு தான் பேரு, வேற எதுக்குமே வர மாட்டாங்களே. சும்மா அந்த நேரத்துக்கு மட்டும் பேச்சு எடுக்கிறதுக்கு மட்டும் வராங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா அப்புறம் வேலையை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆமா, இப்ப நீங்க எங்க வேலை செய்றீங்க? இப்ப என்ன வேலை நம்ம எல்லாமே பண்றது? பெயிண்டரு, பிளம்பரு, எலக்ட்ரிஷியன். யாருன்னா எதனா ஒரு சண்டைன்னா மத்தாங்க மேல அந்த ஃபைட் பண்ணுவாங்க. பொம்பளைங்களுக்குள்ள நாங்க சண்டை கிட்ட போட்டுக்குவோம். அப்படி பார்த்துக்கிட்டு மறு நிமிஷம் நாங்க பேசிக்குவோம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெட்ராஸ் மூன் யூடியூப் சேனல். நான் தான் உங்க விஜய் கிருபாகரன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு சென்னையிலே ஒரு பயங்கரமான ஏரியால தாங்க இருக்கும். அது வேற எதுவும் இல்லைங்க, கண்ணகி நகர்ல தான் இருக்கும். இன்னைக்கு உங்க கூட சேர்ந்த நானும் இங்க இருக்க மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, அவங்க வாழ்க்கை முறை எப்படி, அவங்களோட அனுபவங்கள் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். வாங்க. மயிலாப்பூர்ல இருந்து இங்க வந்துட்டீங்க. அங்கேக்கும் இங்கேக்கும் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஐயோ, அங்க இருந்ததே மேல் சார். 4 பக்கம் பழைக்கலாம், பூ விற்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா இங்க வந்து பழைக்க முடியாது. லாபரி செய்யறவங்களுக்கும் கொள்ளை அடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஏரியா. உண்மையை சொல்லிடுறேன், யாருமே ஒரு செல்லு எடுத்துன்னு கூட நடக்க முடியாது. நைட்ல வந்து யாருமே வேலை செய்யறவங்க ஒரு பைக்ல வரானுங்க, ஒரு 4 பேர் கட்டி பிடிங்கின்னு போயிடுறானுங்க. வயசானவங்க அடிச்சு பிடிங்கின்னு போயிடுறானுங்க. இதுல வந்து என்ன சொல்றது, கெஞ்சா பவுடர் அப்படின்னு எல்லாமே இங்க ஓடுது. எதுவுமே இங்க வந்து ஓடாது இல்லை. விபச்சாரி முதல் கொண்டு இங்க ஓடுது. அண்ணா நல்லவங்களுக்கு நல்ல இடம், அவ்வளவுதான். நம்ம இருக்கிற இடத்துல இருந்தோம்னா நமக்கு சீரா இருக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து வாழவே முடியாது. அங்க இருந்து குப்பை மாதிரி எடுத்துட்டு சிட்டிசன் எப்படி பாருன்னு வந்து போட்டாங்க, அந்த மாதிரி இங்க எடுத்துட்டு வந்து போட்டாங்க. ஆனா எந்த இதுவுமே கிடையாது. இங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லுங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவானுங்க. இதுங்கிட்ட எதுவுமே இது கிடையாது, ஒரு பாஸ்ட் கிடையாது. ஐயோ, ஒருத்தர் போய் காப்பாற்றணுன்ற இதெல்லாம் வெட்டி குறுக்குலா போட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே வருவாங்க. ஐஜி டிஜி எல்லாமே அந்த நேரத்துக்கு தான் வருவானுங்க, தவிர மீதி நேரத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. இப்போ ரோட்ல வியாபாரம் பண்றாங்க, அவங்கள அடிச்சு அப்படின்னு போறாங்க. அந்த மாதிரி ஊர் இது. எந்த இதுவுமே கிடையாது தம்பி. இது சும்மா எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்களாம் வந்து எப்படி குப்பை மாதிரி வாங்கி வந்து இங்கே போட்டாங்க. எந்த ஒரு வசதியுமே எங்க கிடையாது. சும்மா வீடு மட்டும் கொடுத்தாங்களே தவிர அதுக்கும் வாடகை. எவ்வளவு வாடகை கட்டிட்டு இருக்கீங்க? 700 ரூபாய்ப்பா. 700 ரூபா. 700 ரூபாய் வாடகை கட்டுறோம். கரண்ட் பில் தனியா கட்டுறோம். இப்ப நாங்கெல்லாம் வாடகைக்கு இருந்தோம்னா, இப்ப நாங்க எங்க வீடெல்லாம் இப்ப என் பொண்ணு கல்யாணம் பண்ண வித்துட்டோம். இப்ப நாங்க வாடகைக்கு தான் இருக்கோம். 2300 ரூபாய் வாடகை இங்க. 2300 ரூபாய். ஆனா இங்க வந்து நல்லவங்களே வாழ முடியாது. எப்படிங்க, என்ன நல்லா இருக்கிற பிள்ளைங்க கூட இங்க வந்தா கெட்டுடுது. இப்ப ஒரு பிள்ளைங்க நல்லா காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, ஒரு ஃபேமிலியை பாத்துக்கிற பிள்ளைங்க கூட இங்க வந்தா கடையில வந்து கெட்டு போயிடுது. நல்ல காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இங்க வந்து நான் ரொம்ப சீரழிஞ்சு. இது போக கண்ணகி நகர்ல இருந்து வந்தாலே வேலை தரமாட்டோம் அப்படிங்கிற. ஆமா, எந்த ஒரு கம்பெனில போனாலும் கண்ணகி நகர் அட்ரஸ் சொன்னாலுமே, எப்பா உனக்கு வேலையே இல்லப்பா. இப்ப இந்த பிள்ளைங்கலாம் நல்லா படிச்சிருக்குதுங்க, வேலை இல்லை. இதுங்கெல்லாம் தேடுதுங்க பிள்ளைங்க. ஆனா இந்த ஊர்ல வந்து நல்லவங்க எல்லாம் வாழ முடியாது. குப்பை மாதிரி எடுத்துட்டு வந்து போட்டாங்க. ஆனா எங்களால வாழ முடியல. இங்க இருந்து வேற ஒரு வருமானமும் கிடையாது இங்க. நாங்கெல்லாம் இப்போ பூ விற்று, நாங்கள் ட்ரெயினில் வியாபாரம் பண்ணாதான் எங்களுக்கு குழப்பு. ட்ரெயினில் பைனாப்பிள் பூ அந்த மாதிரி விற்றாதான் எங்களுக்கு குழப்பு. ஆனால் இங்கே நைட்டில் வர முடியாது. சொல்லி நைட்டில் வந்து 10 மணிக்கு மேலே இங்கே வந்து எப்படி சொல்கிறது, நைட்டில் 1 மணிக்கெலாம் மயிலாப்பூர் இருந்ததுன்னா நைட்டு 1 மணிக்கு கூட வரலாம். ஆனால் இங்கே வந்து வர முடியாது. இங்கே வந்து பயந்து சாகணும். எப்படி, அது நம்ம கூட ஒரு ஆம்பளை வரணும் கூட. அவனையும் அடிச்சு பிடின்னு போயிடுவாங்க. செல்லு இப்படி பேசினே போக இப்படி ஒரே தட்டு தான் முடிஞ்சு போச்சு வேலை. யாருன்னு தெரியும். நடந்திருக்குங்களா? நடந்திருப்பா உங்களுக்கு? ஆமா, எங்களுக்கே நடந்திருக்குது. நாங்க இங்க இருந்து பிடிசி நடந்து நைட்டு நாங்க 10 மணி 11:30 மணி ஆயிடும். பர்சில் எடுத்துன்னு வரோம்னு வச்சுங்க, வியாபாரம் பண்ணி அந்த பர்சியை கூட தட்டி பிடின்னு போயிட்டாங்க. 2-3 முறை தட்டி பிடின்னு போயிட்டாங்க. இந்த ஊரே வானான்றோம். நாங்க எங்க குப்பை மாதிரி எடுத்துன்னு போட்டு எங்களுக்கு பயந்து ஒரு 4,000 வயசு பொண்ணு கூட வாழ முடியும். இதை நீங்க இந்த தொகுதிக்குன்னு ஒரு சில முக்கியமான நபர்கள் தான் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட போலீஸ் ஸ்டேஷன், கவுன்சிலரு, என்னது எம்எல்ஏ எல்லாருமே அந்த ஓட்டு கேட்கற நேரத்துக்கு மட்டும் தான் இங்க ரவுண்ட்ஸ் வருவாங்க. என்னது கார்ல ஊர்வலம் வருவாங்க. அம்மா தாயே ஓட்டு போடுங்க. மீதி நேரத்துல யாருமே வரமாட்டாங்க. ஒரு தண்ணி வரலன்னா கூட எவனும் வரமாட்டான். ஒரு காவை அடிச்சுக்கினா கூட எவனும் வரமாட்டான்.
அதுக்கு நாங்கள் 10 முறை போய் மனு கொடுக்கணும், 10 முறை அலையணும். எந்த ஒரு இதுவுமே கிடையாது இங்கே. நல்ல பிள்ளைங்களாம் இங்கே கெட்டு குடிசாத போகிறாங்க. இங்கே வந்து எல்லாருமே ஐயோ என் புள்ள சம்பாரிச்சா நாங்கள் நல்லா இருப்போம்னு நினைக்கிற பிள்ளைங்கலாம் இங்கே வந்தால் என் பிள்ளைய கட்டு போச்சுப்பா, என் பிள்ளைங்களே கட்டு போச்சு. இப்ப என்ன பண்றாரு அவரு என்ன பண்றாரு? இங்கே நின்றுட்டு இருந்தானே, ஆமா ஆமா, பெயிண்ட் வேலைக்கு தான் போவான். ஆனால் 10 ரூபா புரோஜனம் கிடையாது. 6000 சம்பாதிப்பான் வாரம் ஃபுல்லாக. இன்னைக்கெல்லாம் ஃபுல்லாக தொங்குவான். ஆனால் ஃபுல்லாக குடி ஃப்ரெண்டுங்க. என்ன பண்ணுறது, நாங்கள் வாழறதுக்கு எங்களுக்கு புருஷன் இல்லை, வயசானவங்களை வச்சுருக்கிறோம். அந்த வருமானம் வந்து என்ன குழைக்கலாம் நாங்கள் பார்க்குறோம். எதுவுமே முடியாது. அந்த மாதிரி ஒரு உலகத்தில் நாங்கள் வந்து இங்கே ஏண்டாப்பா எடுத்துன்னு போட்டா. இப்போ இங்க இருந்து மாறலாம்னு உங்களுக்கு என்னைக்குமே என்ன மாத்திர ஐடியா இருக்கு? இங்கே இந்த வீடை எடுத்துட்டு வேற எங்கன்னா கிராமத்தில் கொடுத்துருந்தா கூட, ஒரு இடம் கொடுத்துருந்தா கூட அழகாக ஒரு குடிசை போட்டு கொடுத்து நாங்கள் வாழ்ந்துருக்கோம். எங்களுக்கு நிம்மதியே கிடையாது இங்கே. பயந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்லலையா, அம்மா வா காலையில் 10 மணிக்கு வா அப்படின்னு சொல்றது. எந்த இதுவுமே ஒரு டக்குன்னு வந்து ஒரு அர்ஜென்ட்டான ஒரு கேஸ் எடுப்போம், ஒரு அர்ஜென்ட்டாக பேசுவோம், அதெல்லாம் கிடையாது. அந்த சம்பவம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போலீஸ் வந்து என்னப்பா பிரயோஜனம்? வேஸ்ட் இல்லைப்பா. இப்போ எனக்கு ஒரு ஆபத்து நம்ம சொல்கிறேன், என் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு நம்ம சொல்கிறேன்னா நீ என்ன பண்ணோம்? உடனே 2 போலீஸ் வந்து கேட்கணும். அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இங்கே எல்லாமே முடிஞ்சு 10 மணிக்கு வா பிடிஷன் எழுதி கொடு. பிடிஷன் நாங்கள் படிச்சிருக்கோமா? படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே? படிப்பறிவே இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கப்பா தம்பி? எவ்வளோ பேர் வயசானவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க? அவங்களெல்லாம் அடிச்சு பிடிங்க போறானுங்களே. இதெல்லாம் நல்லா இருக்குமா? இந்த ஊரே நல்லா இல்லைப்பா. உண்மையாக சொல்கிறேன். கவுன்சிலராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இருந்தாலும் சரி, அந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இங்கே வந்து என்ன தெரியுமா, அந்த ஓட்டு கேட்குற நேரத்துக்கு தான் எல்லாம் வருவானுங்க. மீதி நேரம் எவனுமே வரமாட்டான். என்னது வரமாட்டான், சும்மா வேஸ்ட்டு. அந்த நேரத்தில் அம்மா தாயே ஓட்டு போட்டு நான் எல்லாம் செஞ்சுட்டு பண்ணுவாங்க. அந்த நேரத்துக்கு கவுன்ஸ் வருவாங்க. இந்த காவால பார்க்கலாமா? காவா பின்னாடி சைடு இருக்கு பாரு, அந்த காவை அவங்கள க்ளீன் பண்ணுறதுக்கோசம் வருவாங்க. இந்த பழுப்பு கொஞ்சம் மாற்றத்துக்கு வருவாங்க. அதுக்கெல்லாம் தான் கொடுக்கணும். ஒரு குழாய் ரிப்பேர் பண்ண கூட அதுக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்லாம் தான் கொடுக்கணும். ஏழைங்க என்ன வாங்குறேன் என்ன என்னைக்கா போற உயிர் நீ போனா என்ன போட, நீ உடனே பயந்துரு. நான் பயப்படணும் அவசியம் கிடையாது. 1000 பேரை நான் ஒருத்தி என்னப்பா பயப்படணும் அவசியமே கிடையாது. இந்த ஊரை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையுமே கிடையாது. நீங்களே மந்தவெளியில அங்க இருந்ததுக்கும் இங்கேக்கும் வசதிகள்லாம் எப்படி இருக்கு? வசதி ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா இங்க வந்து போதை பழக்கங்கள் ஜாஸ்தியா இருக்கு. ஓ, இங்க இருக்க மக்கள் கிட்ட போதை பழக்கம், சண்டை, அடிக்கடி சண்டை எல்லாமே. அடிக்கடி சண்டை. நீங்க சமீபத்துல நீங்க பார்த்த நிகழ்ச்சிகள் ஏதாவது? இப்ப கூட நடந்தது ஒரு மட்டாச்சாமா சண்டை. எப்பொழுதுமே இது நடந்துன்னு தான் இருக்கும். வாரத்துல ஒரு தடவை எப்படியா இருந்தாலும் பிரச்சனை வரும். ஒண்ணு குடியில, இல்ல கஞ்சால, இல்ல மிட்டாயில. அது மாதிரி நிறைய பழக்கம் இங்க இருக்குது. அதை வந்து என்னாலேயே கட்டுப்படுத்த முடியல. நான் சரக்கு மட்டும்தான் ஒன்லி. இங்க அது மாதிரி நடந்துன்னு இருக்குது. இது போக திருட்டு, வழிப்பறி கண்டிப்பா இருக்கு. திருட்டு நிறைய இருக்குது. திருட்டுங்கிறது அதான் வீட்டுக்குள்ளார பூந்தே திருட்டுக்குள்ளேயே போயிட்டு எடுத்துன்னு வருவாங்க. போறவன் அடிச்சு முடிக்கிட்டு வருவாங்க. இப்போ இவ்வளவு சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இது மாதிரி எதுவும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியலைங்களா? இல்ல கொடுத்தானா அவங்களுக்கு கேள்வி கேட்பறலாம் இல்லை. போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட நம்மளை கொஞ்சம் மதிக்கிறது கூட கிடையாது. கேஸ் எடுத்துக்க மாட்டேன். பிள்ளைங்க கொஞ்சம் வாழை பண்ணும். யாருன்னா எதனா ஒரு சண்டைன்னா மத்தாங்க மேலே அந்த ஃபைட்டு பண்ணுவாங்க. பொம்பளைங்களுக்குள்ள நாங்கள் சண்டை கிட்ட போட்டுக்குவோம். அப்படி பார்த்துக்கோ மறு நிமிஷம் நாங்கள் பேசிக்குவோம். லேடிஸ் கூட சண்டையும் அந்த வார்த்தைகளை நாங்கள் யூஸ் பண்ணி பேசிக்குவோம். பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்குவோம். போட்டுக்கிட்டு மறு நிமிஷமே ஒன்றா கூட்டிடுவோம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரே ஏரியாவில் வந்து வந்துருக்குறோம். இவ்வளோ பிரச்சனை நடக்குது. இதை போலீஸ்காரங்கள்ட்ட சொன்னால் கூட கண்டுக்க மாட்டேன்றாங்க. இப்போ நீங்க வசதிங்களை எப்படிங்க? இப்போ ஏதாவது அவசரத்துக்கு டாக்டர், ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் வராங்க. சரி, நல்ல ஆள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வசதி எல்லாமே எல்லா வசதியும் இருக்குது. ஒரு நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பஸ் கூட வருது. எல்லா பிரச்சனையும் எல்லாம் கிடையாது. என்ன ஒன்று பிரச்சனைனா இதுதான், அடிதடி, கஞ்சா, இந்த பிரச்சனை நடக்குது. போலீஸ்காரங்கள்ட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் சொன்னா கூட அவங்க எடுத்துக்கவே மாட்டேன்றாங்க. இந்த பிரச்சனை தான் நடந்துன்னு இருக்குது. வெளியிலயும் எப்படி பேசப்படுதுன்னா, கண்ணகி நகர்னாவே ஒரு பயங்கரமான ஏரியா. கண்ணகி நகர்னா வேலையே கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆமா. இப்ப நீங்க எங்க வேலை செய்றீங்க? இங்க இப்ப என்ன வேலைன்ற எல்லாமே பண்றது.
பெயிண்டரு, பிளம்பரு, எலக்ட்ரீஷியனு இந்த மாதிரி வேலை தான் இங்கே பார்க்குறாங்க. ஆனால் நாங்கள் வெளியில் போயிட்டு கண்ணகி நகர்னு சொன்னோம்னா வேலை தர மாட்டேன்றான். நானே துறப்பாகன்னு சொல்லி தான் வேலைக்கு போவோம். ப்ரூஃப்ஸ் கேட்காதனால பரவாயில்ல அப்படியே போயிடுது. ஆமாம், ப்ரூஃப் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நான் அவுட்டரில் பெயிண்ட்டு தான் நடிக்க போகிறேன். ப்ரூஃபு கேட்டாங்கன்னா கண்ணகி நகர்னா வேலை இல்லை, செம்மஞ்சேரினாலும் வேலை கிடையாது. செம்மஞ்சேரி இதே மாதிரி தான் ஏரியா. ஆமா, இதே மாதிரி ஏரியா தான். இங்க என்ன நடக்குதோ அது அங்கேயும் அப்படியே நடக்குது. ரெண்டு ஏரியாவும் நடக்குது. ஆனா இப்ப தனித்தனியா இருந்தாங்க, இப்ப மொத்தமா எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து குப்பையா போட்டாங்க. 40 ஊர் இருக்குது இந்த இடத்துல. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில ஊர் சொல்லுங்களேன், இங்க என்னென்ன ஊர் மக்கள்? சைதாப்பேட்டை, லைட் ஹவுஸ், அந்த சைடு ஃபுல்லாவே அப்படியே வாங்க. நுங்கம்பாக்கம் எல்லா ஏரியாவும் மொத்தமா கலந்து போட்டாங்கள. இப்போ உனக்கு எனக்கும் பிடிக்கலங்கிறதுனால உன்னைய நான் வெட்டுவேன், நீ திரும்பி ஒரு 10 பசங்க போட்டு என்னையும் வெட்டுறது. இங்க கஞ்சா, மிட்டாய் இது போயிடுச்சுனாவே கொஞ்சம் கண்ணகி நகர் நல்லா இருக்கும். இதை ஒழிக்கிறதுக்கு தான் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். சரக்கு கூட விடுங்க. அதான் சொல்லுவாங்க, நீங்க குடிக்கிற சரக்கு விட்டீங்க. சரக்கு கூட விடுங்க. சரக்கு வச்சா ஒன்றும் இல்லை, மூத்திரம் பெஞ்சிட்டா வீட்டில் போய் பத்துக்குவோம். கஞ்சா மிட்டாய் போட்டால் நான் ஒன்னே வெட்டேன், நீ என்னையே வெட்டன்ட்டு வெட்டிக்கினே இருப்பீங்க, கொலை பண்ணிக்கினே இருப்பீங்க, திருடுவீங்க, உபாதிக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. எனக்கு தேவை சரக்கு கூட வச்சுக்கோங்கப்பா. கஞ்சா, இந்த போதை மிட்டாய், அதான் மாத்திரை, அது இருக்காம இருந்துச்சுனாவே இது போக பெருமா நல்லா இருக்கும். இது போக எல்லா கேஸுகளும் குறைஞ்சிரும். அப்படிங்க கேஸுங்களும் குறைஞ்சிரும். இவங்களுக்கும் வேலை இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன். ஆமா, கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வெளியில பாத்தீங்கன்னா கண்ணகி நகர்னாவே ஒரு சில முத்திரைகள் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பயங்கரமான ஏரியானா கண்ணகி நகர், அதுல ஒண்ணு கண்ணகி நகரும் அப்படிங்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பயங்கரமான ஏரியான்னா இது வந்து அராஜகம் தான். நம்ம எதுனா சொன்னோம்னா அவங்க வந்து அசிங்கமான வார்த்தைங்க பேசுறது, அப்புறம் வந்து சண்டைக்கு வர்றது, வீட்டில் ஒரு பொருள் இருந்தால் இருக்காது. இது நம்ம கொஞ்சம் கண்ணு தவறுனா கூட செல்லு தூக்கிடுவாங்க, வயருங்க கட் பண்ணிடுவாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. போலீஸ்காரங்களே போன மாதம் கேள்விப்பட்டேன், கையை அடிச்சு ஒடிச்சிட்டானுங்க, நீ எப்படி என்ன பிடிப்ப அப்படின்னு சொல்லி. இங்க இருக்கவங்க முக்கியமான நபர்கள் ரவுடி ஆளுங்க தான். பசங்களை பார்த்தாவே தெரியும் அவங்க இந்த மாதிரி ஆளுங்க. என்னென்னமோ ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிறாங்க, செய்யறாங்க, அதை பயன்படுத்திக்க மாட்டேன்றாங்க மக்கள். அதுல இருந்து இந்த குப்பையில இருந்து மேல வர மாட்டேன்றாங்க. நாங்க குப்பைக்குள்ளதான் இருப்போம், வெளியே வரமாட்டோம். ஒரு தொடப்பம் வைக்க முடியாது வீட்டு வாசல்ல, அட்டன் டைம் காணா போயிடும். ஒரு துணி காய போட்டாக்க இருக்காது, நல்ல துணி ஒன்று காய போட்டோம்னா இருக்காது, காணா போயிடும். நிம்மதியா வாழ முடியல, நிம்மதியா சோறு துண்ண முடியல, நிம்மதியா நடக்க முடியல. எதுக்கு இந்த ஊரு? எங்கேயோ இருந்தோம், எங்க பூமி தூள பழிச்சு நிம்மதியா இருந்தோம். எல்லாத்தையும் வரணும் நீங்க போட்டுட்டு. எவ்வளவு ஜனம், ராயபுரம், கல் மண்டபம், ராயப்பட்டை, தேனாம்பட்டை எல்லா இடத்துல நீங்க வாரி போட்டாங்க. கொடுமைப்படுத்துறாங்க இங்க. எந்த ஒரு இதுவுமே கிடையாதுப்பா. ஆனா அரசாங்கம் உங்களுக்கு வந்து நல்லது பண்ணும் தானே. அங்க இருந்து ஒரு அடுக்குமாடி கட்டணம் வீடு கூட்டுனால நான் எந்த பிரச்சனையும் சொல்லல. குடிசை மாற்று வாரிசையை பத்தி நான் எதுவுமே சொல்லல. மக்கள் தான் மக்கள் பண்ணதுக்கு அந்த குடிசை மாட்டு வாரி என்ன பண்ணும்? அதான் நாமளும் கேக்குறேன். இதுக்கு வந்து அரசாங்கம் நல்லதான் பண்ணிருக்கு. அப்ப மக்கள் திருந்த இதுக்கு தான் அவங்களா பார்த்து சில இது திருந்த பண்ணணும், இல்லைன்னா போலீஸ் நடவடிக்கைகள் எடுக்கணும். போலீஸ்காரங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு தான் பேரு, வேற எதுக்குமே வர மாட்டாங்களே. சும்மா அந்த நேரத்துக்கு மட்டும் பேச்சு எடுக்கிறதுக்கு மட்டும் வராங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா பிரயோஜனம். இப்போ ஒரு புள்ள படம் நம்மளை அடிக்கிறாங்க, நம்ம போய் ரிப்போர்ட் பண்ண உடனே வந்து நிக்கணும். அதுதான் போலீஸ் ஸ்டேஷனு. ஒரு அர்ஜென்ட்டுக்கு தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனு, ஒரு எம்என்சிக்கு தான். தினம் ஒரு கொலையை நடந்து போச்சு, அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்து வேற வந்தீங்கன்னா பிரயோஜனம். அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா? அப்புறம் என்னதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்? இந்த ஊருக்கு ஸ்டேஷன் எடுத்துக்க நாங்களே பார்த்துக்கோங்க. பொம்பளைங்க சேர்ந்தாலுமே போதுமே, 6 பேர் சேர்ந்தாலுமே நாங்கள் பார்த்துக்குவோம். புரியுதாப்பா? போலீஸ் ஸ்டேஷனே தேவையில்லைன்ற இந்த ஊருக்கு வேஸ்ட். இது இந்த ஊரே வேஸ்ட். ஆமா, இந்த ஜனங்களை திருத்தணும். இந்த கஞ்சாவை விற்கிறது, சரக்கு விற்கிறது, இந்த பொம்பளைங்க தண்ணி அடிக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த கடைங்களை திருத்தனமா அதை என்னென்னமோ விற்கிறாங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் இதுக்கு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி பண்றவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள போகணும். சின்ன சின்ன பசங்க தான், பெரிய ஆம்பளையும் கூட கிடையாது. எல்லாம் ஒரு 25 வயசு 15 வயசுல இருந்து ஒரு 25-30 வயசுக்குள்ளதான் பண்றானுங்க.